உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு விரோதமா எழுமி நின்னாலும் அம்மா அப்பா மட்டும் உங்க பக்கத்துல நிற்பாங்க. ஆனா நிறைய பேரு அம்மா அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது கூட இல்லை. அதனால நீங்க உங்களை ஏமாத்திராதீங்க. கவனிங்க, எங்களுடைய திருச்சபையில கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு 21 வயசுள்ள ஒரு வாலிப தங்கச்சி அவ வந்தா. ஒரு ஒல்லியா அப்படியே சோகமான முகத்தோட, கையில ஒரு கை குழந்தை. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு உள்ள அந்த புள்ள என்ட்ரு ஆகுறா. அந்த குழந்தை அவளுடைய உடம்புல இருந்து இறங்குது. என்னை விட்டு கீழே விட்டு கத்துது. உடனே அந்த குழந்தை அந்த புள்ள வச்சிருக்க முடியாம கீழே விட்ட உடனே இந்த குழந்தை பாத்தீங்கன்னா அங்கே ஏறுது, இங்கே ஏறுது, அந்த ஜன்னல ஏறுது. அப்படியே உடனே நான் கண்டுபிடிச்சேன் அந்த குழந்தை ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் நீங்க நிறைய அந்த குழந்தைங்க மாதிரி பார்த்துருப்பீங்க. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா சின்னதுல ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. மேலே ஏறுவாங்க, இறங்குவாங்க. அவங்க அட்நார்மலா இருப்பாங்க. மற்ற பிள்ளைங்கன்னா உட்காருனா உட்காரும், மற்ற பிள்ளைங்களே தூக்குனா. ஆனா இந்த பிள்ளைங்க அப்படி பண்ண மாட்டாங்க, வித்தியாசமா இருப்பாங்க. உடனே நான் கண்டுபிடிச்சேன் இந்த குழந்தை அட்நார்மலா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அந்த பிள்ளையினுடைய பின்னாடி அந்த பிள்ளையினுடைய தாயார், அவங்களுக்கும் சின்ன வயசு தான். அவங்க ஒரு பைய மாட்டிட்டு உள்ளுக்குள்ள அந்த பால் புட்டியை வச்சுட்டு உள்ள வந்த உடனே என்னை பார்த்த உடனே அந்த சிஸ்டரை அழுதுட்டு, பாஸ்டர் பாருங்க பாஸ்டர், அவளை பாருங்க பாஸ்டர், இவளுக்கு என்ன வயசு தெரியுமா பாஸ்டர்? 21 வயசு தான் பாஸ்டர் ஆகுது. 21 வயசு என்னன்னு கேட்டா, 21 வயசுல அந்த புள்ளைய திருமணம் பண்ணன அந்த பையன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி நான் இவளோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பிரியணும்னு சொல்றான். 10ஆம் வகுப்புல படிக்கும் போது கூட படிச்சிருக்கிற ஒரு பையனை இந்த புள்ள நேசிக்கிறான். 12ஆம் வகுப்பு படிக்கும் போது அவன் எதிர்பார்த்துட்டே இருந்து 12th முடிச்ச உடனே இந்த பிள்ளைக்கு ஆசை வார்த்தையை காமிச்சு, இவங்க அம்மா அப்பா எவ்வளவோ சொல்றாங்க, மகா வேணாம் மகா, ஆண்டவர் உனக்கு இது வைக்கல, ஆண்டவர் உனக்கு ஒரு மாணிக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு, இதை விட்டு எல்லாருக்கும் இந்த டெம்டேஷன்ஸ் வரதான், இதை நீ ஃபாலோ பண்ணாத, நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், பாஸ்டர்ட்ட பேசுவோம் சொன்னா வெயிட் பண்ணாம இந்த பையன் அவசரப்படுத்தி இந்த பையன் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் அந்த புள்ள நம்பி இந்த வீட்டுக்கே தெரியாம அம்மா அப்பாவை எதிர்த்து இந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிருச்சு. கவனிங்க, 10th லவ் ஸ்டார்ட் ஆச்சு. +2 படிச்சு முடிச்ச உடனே மேரேஜ். படிச்சு அந்த மேரேஜ் முடிச்ச 1 இயர்ல அந்த பிள்ளைக்கு குழந்தை. 1 இயர்ல பிள்ளை. இங்க இருக்கிற அம்மாங்கள்ட்ட கேட்டு பாருங்க, பிறந்த குழந்தைய 3 வயசு வரைக்கும் பார்க்கறது எவ்வளவு கடினம்னு ஒரு தாயை கேட்டா தெரியும். 21 வயசுல 20 வயசுல குழந்தை, 21 வயசுல அந்த பிள்ளைக்கு டைவர்ஸ். அந்த பிள்ளைய அப்படியே அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்க்கும்போது அழகான பிள்ளை. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையடா, இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. ஒருவேளை ஒரு 85 வயசு வரைக்கும் இந்த உலகத்துல நீ உயிரோட இருந்தேன்னா இன்னைக்கு உனக்கு 21 வயசு, இனி 60 வருஷம் நீ வாழணும் இந்த உலகத்துல. 60 வருஷம் வாழ வேண்டிய இந்த பிள்ளை இப்பவே எல்லாத்தையுமே இழந்துட்டாளே. கற்பை இழந்தாச்சு, வாழ்க்கை இழந்தாச்சு, அழகை இழந்தாச்சு, எதிர்காலத்தை இருந்தாச்சு. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேரு நீ தப்பான முடிவை எடுக்காத, உன்னுடைய முடிவுல ரொம்ப கவனமா இரு, இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவு நல்லதா தெரியும், இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவு உனக்கு ஆசையா தெரியும், ஆனா இந்த முடிவுல நீ பெரிய விளைவை சந்திப்பேன்னு எத்தனையோ பேர் சொல்லியும் கேட்காம தன்னுடைய வாழ்க்கையில விளையாட்டுத்தனமா அசால்ட்டா அட்ராக்ஷனை பார்த்து இந்த புள்ள எடுத்த ஒரே ஒரு முடிவுல இன்னைக்கு அவளுடைய எதிர்காலமே தீமைக்குள்ளாகி நின்னுட்டு இருக்குது. பிரேயர் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த புள்ள ஓடி போய் அந்த புள்ளைய தூக்குது, வாப்பா பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, போய் ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி. அந்த புள்ள வரமாட்டேன்னு சொல்லுது. அந்த புள்ளைய கட்டி பிடிச்சி நெஞ்சோட சேர்த்து வச்சு நான் ஜெபம் பண்ணும் போது அந்த 21 வயசு உள்ள அந்த புள்ள அப்படியே ஏங்கி 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 அழுறா. உண்மையிலே அதை பார்த்துட்டு என்னால சந்தோஷப்படவே முடியல, அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு. அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த குழந்தை ரொம்ப குறும்பு பண்றதுனால கிள்ளிட்டா, அந்த குழந்தைய கிள்ளிட்டா. பாஸ்டர் ஜெபம் பண்றாருல, நீ கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதானே. அந்த பிள்ளை ஓன்னு கத்துது. உடனே அவங்க அம்மா அந்த பால் புட்டியில இருந்து எடுத்து அந்த பால் புட்டியை அந்த பிள்ளையினுடைய வாயில வைக்கும் போது அது தூக்கி விசிறடிக்குது. அப்படியே 2 பேரும்
அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 45 வயசு இருக்கும். 45 வயசு அம்மா, சரி சரி பிள்ளைய என்கிட்ட கொடு சாமி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய வாங்குது. இந்த ஜோல்னா பைய தூக்கி போட்டு சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது என் மனசு அந்த பிள்ளைய பார்த்து சொல்லுது, பா இந்த 21 வயசுல நீ எப்படி வாழ வேண்டியவா, நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டியவா, உனக்குன்னு கடவுள் வச்ச எதிர்காலம் என்ன, ஆனா உன் வாழ்க்கையில நீ யாரையுமே கேட்காம உன் மனசும் உன் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுகிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு நீ ஒரு முடிவை சூஸ் பண்ணதுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொல்லாமுக்குள்ள நீ ஆளாயிட்டியே.